இன்றைய உள்ளும் புறம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உமா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் உமா. இன்னைக்கு நீங்க என்ன தலைப்பு எடுத்திருக்கீங்க? விருந்தினரா யார் இணைஞ்சிருக்காங்க? உங்களுடைய உரையாடலை தொடரலாம். கண்டிப்பா நம்முடைய முதல் தலைப்பு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, திராவிடர் கழகம் நடத்த இருந்த நீட் எதிர்ப்பு பிரச்சார இயக்கத்திற்கான வாகன பேரணியை, இருசக்கர வாகன பேரணிக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்காங்க. திராவிடர் கழகத்தினுடைய இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் அல்லது அதன் தொடர்பான பிரச்சார இயக்க பயணம் அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிடர் கழகம் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்காங்க. அதோடு கூட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி நீட் ஏன் தேவையில்லை, நீட்டை ஏன் எதிர்க்கிறோம், நீட்டை தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது குறித்து நிறைய பேசி இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் கடந்த ஆட்சிகள் எதுவுமே இது போன்ற தடையை திராவிடர் கழகத்தினுடைய பேரணிக்கு, இந்த நீட் எதிர்ப்பு பேரணிக்கு விதித்ததே கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு இந்த தடையை விதித்திருக்கிறது. அதோடு கூட பெரியார் திடலில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை குவித்திருக்கிறது தாவேக அரசு. இது தாவேக அரசு பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அரசு ஏன் இப்படி ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் நீட்டை எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய கொள்கையாகவே இன்றைக்கு மாறி இருக்கிற ஒரு நிலையில், அப்போ அது தாவேகாவிற்கு நீட் எதிர்ப்பு என்பதில் உடன்பாடு இல்லையா, அது தாவேக அரசினுடைய கொள்கை இல்லையா, அப்படிதான் அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பொய்யா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. நம்ம பேசலாம். நம்மளோட திராவிடர் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் மணியம்மை நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. கருத்துக்களை கேட்போம். மணியம்மை வணக்கம். மணியம்மை வணக்கம். கேக்குதா? தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கேக்குது. வணக்கம் வணக்கம். மணிமேலையில ஏற்கனவே இது திட்டமிடப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் தானே இந்த இருசக்கர வாகன பேரணி அப்படிங்கிறது. கமிஷனர் அலுவலகம் வரைக்கும் போய் உரிய அனுமதிகள் பெற்று அவங்க கிட்ட எல்லாம் செய்திகளை எல்லாம் தெரிவித்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் இது. இப்ப திடீர்னு தடை விதித்திருக்கிறது தாவேக அரசு அப்படின்ற செய்தியை பார்க்கும் பொழுது என்ன காரணம் அதுக்கு சொல்லியிருக்காங்க? அதாவது திராவிடர் கழகம் ஒரு போராட்டத்தை கையில எடுக்குது அப்படின்னு சொன்னா அது வெற்றி அடையும் வரையில் அந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு சமூக நீதிக்கான ஒரு போராட்டம். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி, தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த ஒரு போராட்டம். தொடர்ந்து திராவிடர் கழகம் 2010ல இருந்து இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டம், போராட்டம், மாநாடு, கருத்தரங்கம்ன்றத பல்வேறு அடிப்படையில நாங்க இதை செய்துகிட்டு இருக்கிறோம். முதலாக இந்தியாவிலே 2017 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலகட்டத்துலதான் திராவிடர் கழகம் தன்னுடைய இதே போல அந்த பரப்புரை பயணத்தை நாங்க செய்தோம். அதுல நான் மாணவர்கள் பொறுப்பாளரா இருந்தேன். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 17/7/2026 அன்று திராவிடர் கழகத்தின், அதாவது மன்னிக்கணும், 18/2026 டிசிசி அலுவலகத்தில் நாங்க விண்ணப்பம் கொடுத்திருந்தோம். அவங்களும் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு பதில் விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. கடிதம் திராவிடர் கழக தலைமைக்கு கொடுத்திருந்தாங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் பயணம் செய்யறீங்களோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை கொடுங்க, அவங்ககிட்ட பாதுகாப்பு அனுமதி பெறுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல ஒரு 200க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இந்த திராவிடர் கழகத்தினுடைய இந்த இருசக்கர வாகன பேரணி நடத்துவதற்கான முறையான அனுமதி நாங்க கொடுத்திருக்கோம். அப்படி இருந்தும் இரவு 12 மணி, 1 மணி, காலையில 7 மணின்னு சொல்லி காவல்துறை இத அனுமதி மறுப்புன்னு சொல்லி இருக்கிறதனுடைய நோக்கம் என்ன? திராவிடர் கழகம் என்பது பெரியார், தந்தை பெரியார் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர். இன்றைக்கு புதுசாக ஆட்சியில வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க? தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர நாங்கள் எங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கோன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு திராவிடர் கழகம் என்ன தடை செய்யப்பட்ட அமைப்பா? RSS போல இது மக்களுக்கான இயக்கம், தமிழர்களுடைய உரிமைக்கான ஒரு இயக்கம். எதுக்கு நீங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையை இங்க எதுக்கு நீங்க போட்டிருக்கணும்? இன்றைக்கும் ஒரு சில காவலர்கள் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, IS போன்ற உளவுத்துறை இங்க சுத்திட்டே இருக்கு. இன்றைக்கு நான் திண்டிவனத்துல இந்த பரப்புரை பயணத்துல தொடங்கணும். அங்க இருந்து எனக்கு ரத்து அப்படின்றதுனால இப்ப நான் தலைமைக்கு இங்க வந்திருக்கேன். ஏன் இப்படி இரட்டை வேஷத்தை நீங்க எடுக்கிறீங்க? நீட் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகவும், இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். உயர் ஜாதியினருக்கு மட்டும் வழங்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு, EWS சொல்லக்கூடிய பொருளாதார ஒதுக்கீடு,
இதையும் ஆபத்து பத்தி நம்ம பேசுற இந்த பரப்புரையினுடைய நோக்கம். அப்ப இந்த அரசாங்கம் யார் அரசாங்கம்? பிஜேபியினுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு, தந்தை பெரியாரையும் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காக செயல்படுறீங்க அப்படின்ற கேள்வி இன்றைக்கு வெட்ட வெளிச்சமா மாறிடுது. கண்டிப்பாக இது நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதோட சேர்த்து இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதையும் எதிர்ப்பதற்கான ஒரு போராட்ட வடிவமாக இதை திராவிடர் கழகம் முன்னெடுக்கிறது. அப்படின்றப்போ இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதுல தாவேகா அரசுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல இல்லையா? ஏன்னா இடபிள்யூஎஸ்ஐ தாவேகா அரசு எதிர்க்கிறதா, நீங்க வந்து உயர்ஜாதியினருக்கான இடஒதுக்கீட்டுக்கான இடபிள்யூஎஸ்ஐ எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறது கூட இதற்கான ஒரு காரணமாக இருக்கிறதா? அதாவது அவங்க எந்த விஷயத்திலுமே இரட்டை நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. பிரதமர் மோடி எப்படி இருக்காரோ அதே ஸ்டைல தான் இவங்களும் இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் தமிழ்நாட்டுல இந்த இடபிள்யூஎஸ் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில நம்ம கடுமையான போராட்ட கையில எடுத்ததுனால வரவே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இடபிள்யூஎஸ்ஐ ஆதரிக்க கூடிய ஒரு நிலைக்கு போய்விடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் அச்சம் நமக்கு இருக்கதான் செய்யுது. ஒரு பக்கத்துல நாங்க கொள்கை ரீதியாக இருக்கோம், சமூக நீதிக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி படத்துல பேசுற மாதிரி பஞ்சு டைலாக பேசிட்டு நடைமுறையில இவங்க வேற மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு கூட திராவிடர் கழகம் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒத்திதான் வச்சிருக்கிறோம். எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் நீதிமன்றத்தை போய் நாங்கள் நாடுவோம், நீதிமன்றத்திலும் இதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்று சொன்னால் தடையை மீறி நாங்கள் இந்த பரப்புரையை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. சமூக நீதியில கை வச்சீங்கன்னா அதுக்கான விலையை நீங்க நிச்சயமா கொடுத்து நீங்க இடபிள்யூஎஸ்ஐ பாஜக இரவோடு இரவாக அத்தனை திட்டங்கள் எவ்வளவு தமிழ் இந்தியாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இடபிள்யூஎஸ் எந்த விதமும் சட்ட போராட்டங்கள் அல்லது களத்தில் வந்து போராட்டமே நடத்தாத உயர் ஜாதி ஏழை இந்து, அதாவது ஜாதியை கூட பாருங்க, உயர் ஜாதி ஏழை இந்து தாழ்ந்த ஜாதி ஏழை இந்துன்னு பிரிக்கிறாங்க. அவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த இடபிள்யூஎஸ் 10% ஏன் நம்மை போன்ற உழைக்கும் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கல? இதுதான் நம்முடைய நியாயமான கேள்வி. ஒருவேளை இந்த கேள்விதான் அவர்களுக்கு கொடைச்சலை தருதோ அப்படின்றது தெரியல. ஏன் எதற்காக அப்படின்ற மறுப்பை அவங்க தெளிவா சொல்லல. அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு காரணம், ஆர்ப்பாட்டம் இவங்க பேசக்கூடிய இடங்கள்லாம் மருத்துவமனை இருக்கா, கல்லூரி இருக்கா, அப்புறம் பள்ளிக்கூடங்கள் இருக்கா, அதனால அவங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருக்கும்ட்டு நாங்க இதுக்கு அனுமதி தரமாட்டோம்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு வாதமா இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சுத்தி சுத்தி கல்லூரிகள் தான் இருக்கும், மருத்துவமனைகள் தான் இருக்கும். இதுதானே இந்த ஆட்சியினுடைய கடந்த கால ஆட்சியினுடைய சிறப்பு. நீங்க என்ன பார்க்க முடியும்? இதுவரைக்கும் திராவிடர் கழகம் என்றைக்காவது வன்முறையில இறங்கி இருக்கா? சட்டப்படி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள் தானே நாங்க. எப்படி நீங்க எப்படி ஒரு இரட்டை வேஷத்தை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க? எப்படியா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு மாறு வேட போட்டியில வர மாதிரி இருக்கவே முடியாது. நீங்க என்னதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போன அருமை வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பாக இப்போ தடை போட்டுட்டாங்க, பேரணிக்கு வந்து தடை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினுடைய காவல்துறை தாவேகா அரசு சொல்லிருச்சு. அப்புறம் ஏன் இவ்வளவு காவல்துறையினரை வந்து திடல்ல குவிக்க வேண்டிய காரணம் என்ன? அவங்க என்ன அதாவது மறைமுகமாக அச்சுறுத்த பார்க்கிறார்களா? திராவிடர் கழகத்தினுடைய செயல்பாடுகளை வந்து நாங்கள் முடக்குவோம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு தொடக்கமா முதல்வர் விஜய் அவர்களினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது? இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் யாராலையும் முடக்கவே முடியாது. இவர்கள் பின்னால் யார் இருந்தாலும் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் சவால் விடக்கூடிய இயக்கம்னா இந்த கருப்புச்சட்டை தோழர்கள். நாங்கள் எல்லாருமே நம்பக்கூடிய கடவுளே மறுத்து பேசக்கூடியவர்கள், எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜாதி என்ற விஷயத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், பெண்ணடிமைத்தனம், சுயமரியாதை, இதை வைத்து அறவழி பிரச்சாரம் செய்யக்கூடியதா திராவிடர் கழகம். மிசாவையே பார்த்த ஒரு இயக்கம், சரிங்களா? எத்தனையோ நெருக்கடிகளுக்கு இடையே இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமையே தொண்டர்களை இயக்கம். இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம். சட்டப்படி எதை செய்யணுமோ அதை செய்து, தடை என்றால் அதில் உடை என்று நாங்கள் முன்னால் நின்று இதை வெற்றிகரமாக நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று நிச்சயமாக இந்த பரப்புரை பயணத்தை செய்து
சமூக நீதி கை வைத்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தந்தை பெரியாரின் சம்மட்டி அடி நிச்சயம் என்பதை நாங்கள் காட்டுவோம். இல்ல, ஆசிரியர் அவர்களினுடைய அறிக்கை அப்படிங்கிறது சமூக நீதிக்கு எதிராக நிற்பது அப்படிங்கிறதே சமூக விரோத செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ தாவேகா அரசு இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் வந்து நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற சமூக நீதிக்கான ஒரு போராட்டத்திற்கு எதிராக நிற்கிறார் அப்படின்னா அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு எதிராக முதலமைச்சர் நிற்கிறார் அப்படின்ற பொருளா? நிச்சயமா நீங்க தொடர்ச்சியா பாருங்க, நம்முடைய உரிமைகள் மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா நம்ம இழந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மனோர்மணி சுந்தரநாத் பிள்ளை அவர்களுடைய அந்த பல்கலைக்கழகத்துல நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நேற்றைக்கு பார்த்தா 152 மருத்துவ மாணவர்கள், அதாவது நமக்கான இடங்கள் பறிப்போயிருக்கு ஒன்றிய அரசுக்கு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களாக வரக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம இழந்திருக்கோம். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, சட்டத்துறையை கையில வச்சிருக்கக்கூடியவர் யாரு? திரு நிர்மல் குமார் அமைச்சர். அவர் RSS பின்புலத்துல இருந்து வந்தவர். உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாட்டிற்காக வாதாடுவதற்கு கூட ஒரு வழக்கறிஞர்கள் இல்லை, அவர்களை தேடக்கூடிய நிலையில தான் இருக்குது. அதே மாதிரிதான் இப்போ நீட்டை வந்து ஒரு செய்தி ஒண்ணு பரவிட்டது உண்மையா தெரியல. நீட் கோச்சிங் சென்டருக்காக இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் 20 கோடி ரூபாய் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்தி, அதாவது முகநூல் வழியாக செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அதனால்தான் அவர் இதை எதிர்க்கிறாரோ அப்படின்றதே இருக்குது. நிச்சயமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட எம்ஜிஆர், வரலாறு காணாத வெற்றிகளை குறித்த எம்ஜிஆர் அவர்கள் கூட பொருளாதார அடிப்படையில இங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. சமூக நீதிக்கு எதிராக அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு எதிராக தான் வாக்களிச்சாங்க. அப்போ நீங்க சமூக நீதியில கையை வச்சீங்கன்னா அது சமூக விரோத செயலாகத்தான் மாறும். நீங்க எத்தனை ரீல்ஸ் போட்டாலும், எத்தனை பஞ்ச் டைலாக் பேசினாலும், எவ்வளவு நீங்க கையசைச்சு உங்களோட ஊடகத்துறையில நீங்க வச்சு உங்களுடைய விர்ச்சுவல் வாரிஸ் மூலியமாக எவ்வளவு சீக்கிரம் நீங்க பரப்பினாலும் கூட சமூக நீதியை தொட்டவர்கள் யாருமே இந்த மண்ணில வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் பாஜக. டெல்லியில மாணவர்கள் போறாங்கன்னா அவர்களை எப்படி கையாளுறாங்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கு இந்த அரசாங்கமும் செயல்படுது. அப்போ ஆசிரியர் அவர்கள் 83 வயது பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவருக்கு எத்தனையோ நெருக்கடிகளை எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தவர். அவரிடத்திலிருந்து இப்படி ஒரு அறிக்கை வருது, சமூக விரோத செயல் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய வருத்தத்தை கோபத்தை வெளிப்படுத்துறாருன்றத பாருங்க. இந்த நீட்டு நுழைவு எதிர்ப்பு தேர்வு அப்படின்றது வந்து இது ஏதோ நம்ம சொந்த வீட்டு பிரச்சனை கிடையாது, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை. நம்முடைய மாணவர்கள் எத்தனை பேர் அறிவு சுரங்கமா இருக்கிற நம்முடைய அனிதா தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எத்தனை மாணவர்கள் நீட்னால இறந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீட்டுக்காக எத்தனை மாணவர்கள் இறந்தாலும் பரவாயில்ல இந்த தாவேகா அரசுக்கு. ஆனா இந்த ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடாதா? நாங்க எங்களுடைய பரப்புரையில ஒன்றிய அரசு தான் எதிர்த்து பரப்புரை செய்யறதா இருந்தோம். நீ இப்ப தேவையில்லாத கைய வச்சு இன்னும் கொஞ்சம் எங்களையும் சேர்த்து பேசுங்கன்ற அளவுக்கு கொண்டு தெருவில் இழுத்து விட்ட கதையை தான் இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க. நியாயப்படி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஆதரவாக நீங்க நின்று இருக்கணும். அதை விட்டு எங்களுக்கு எதிர்ப்பாக எங்கள் தோழர்களை மிரட்டுவதை போல தலைமைக்கு நீங்க காவல்துறை அனுப்பிட்டு நாங்க பயந்துருவோமா? இந்தியாவிலேயே RSSையும் பிஜேபியும் தைரியமாக துணிச்சலோடு எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிடர் கழகம், திராவிட இயக்கங்கள் தான். அப்படி இருக்கும் போதே இந்த போலீஸ் எல்லாம் விட்டு பூச்சாண்டி காட்டுற வேலைகளை நாங்க வந்து பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள் பக்கத்தில் உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, சட்ட அணுகுமுறை நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அப்போ நாங்க உங்களுக்கு முறைப்படி அனுமதிக்காக கோரி கொடுத்துருக்கோம், கடிதம் கொடுத்துருக்கோம். அதை நீங்க ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி மறுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா நீதிமன்றத்துல போயிட்டு நீங்க தலைகுனிவோடு இருக்க போறீங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா மணியம்மை, ரொம்ப நன்றி. அதாவது டெல்லியில் நடக்கிற போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்த்து நடக்க போகிற ஒரு பேரணிக்கு வந்து தடை விதிக்கிற ஒரு இரட்டை வேடத்தை நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து அம்பலப்படுத்தி இருக்கீங்க. நன்றி.